அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவராக இருக்கும் அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என தகவலானது கிடைக்கப் பெற்றிருக்கிறது. முன்னதாக பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்படுவதாக பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் தானே தலைவர் பதவியை எடுத்துக்கொள்வதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அவரை நீக்குவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் உண்டா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். எதன் அடிப்படையில் அவர் நிறுவனர் அப்படின்னு இருக்கும்போது அவருடைய அந்த கட்சியின் தலைவரை நீக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? முழு விவரம் என்ன? கனிமொழி வணக்கம். பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது கட்சி விதிகளின்படி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு செல்லாது என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் பைலா என்று ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பாமகவில் ஒரு தலைவரை நியமிக்கவோ கட்சியிலிருந்து அந்த தலைவரை நீக்கவோ பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் உண்டு. அதற்கான உதாரணத்தை சொல்கிறார்கள். கடந்த 2022 மே 28 திருவேற்காட்டில் வைத்துதான் எங்கள் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மே மாதம் 28 நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் அப்போது கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களுக்கு பதிலாக அவருக்கு கௌரவ தலைவர் கொடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக அன்புமணி அவர்கள் புதிதாக தலைவராக கொண்டு வரப்பட்டார். அது பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருடைய ஒப்புதலும் பெறப்பட்டது. அந்த தீர்மானத்தை பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்து நாங்கள் ஒப்புதல் பெற்றோம். அப்போதுதான் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறுகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னிச்சையாக ஏதோ ஒரு அரசாங்கம் உத்தரவு போடுவது போல ஒரு வாய்மொழியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து அறிவித்து வருவதனால் எந்த ஒரு பொறுப்பும் நீக்கப்படாது, எந்த ஒரு பொறுப்பும் சேர்க்கப்படாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறார்கள். முகுந்தன் அவர்களை பொதுக்குழுவிலே வைத்துதான் ராமதாஸ் அறிவித்தார். பொதுக்குழுவிலே வைத்து கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக அவர் இருப்பார் என்று அறிவித்திருந்தாலும் கூட பொதுக்குழு உறுப்பினர்கள் அதனை ஏற்கவில்லை. குறிப்பாக பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் ஏற்கவில்லை. அதன் காரணமாக தலைவர் கையொப்பமிடவில்லை. பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் அதனை ஏற்கவில்லை. அதன் காரணமாக இளைஞர் அணி தலைவர் பொறுப்புக்கு முகுந்தன் நியமித்ததாக ராமதாஸ் அறிவித்திருந்தாலும் அந்த அறிவிப்பு செயல்பாட்டிற்கே வரவில்லை. இப்போதும் பாமகவில் இளைஞர் அணி பொறுப்பு என்பது வேக்கண்டாக காலியாகத்தான் இருக்கிறது என அக்கட்சியினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் தகவலாக தெரிவிக்கிறார்கள். எனவே அன்புமணி அவர்களை பாமகவினுடைய கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அறிவிப்பு என்பது அது ஒரு வெற்றி அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டிற்கு வராது. அது ஆக்கப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்காது. இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் பாமகவின் பொதுக்குழுவுக்கு தான் இருக்கிறது. பாமகவின் பொதுக்குழு உறுப்பினர்களில் சுமார் 90% பேர் தற்போதைய தலைவர் அன்புமணி பின்னால் தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள். அப்பா மகனுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனை தான் இது பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெடித்திருக்கிறது. எனவே இதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கே அவர்கள் சென்று சேர்ந்து பேசி ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். இது ஒரு பெரிதாக்க வேண்டிய விஷயம் இல்லை என்று அவர்கள் தரப்பில் கருத்தாக தெரிவிக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.